குஜராத்துக்கு நாங்கள் டஃப் கொடுத்தே ஆவோம் அப்படின்னு சொல்லி யூபியும் வந்து களமிறங்கியிருக்காங்க. எதில் அப்படின்னா அந்த போலிகளில் ஏற்கனவே அங்கே நீதிமன்றம் வரையும் போயிட்டாங்க குஜராத். சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல யூபியில் உள்ள சிலர். போலி பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் தான் போட்டிருக்காங்களா? அந்த அளவுக்கு இன்னும் போகலை. அதுக்கும் மேலே வெளிநாட்டு லெவலுக்கு போய் எம்பசி வந்து போட்டிருக்காங்க. ஃபேக்காக ஒரு எம்பசி, ஒரு பில்டிங்கை காசியாபாத்தில் ஒரு பங்களாவை வந்து வாடகைக்கு எடுத்து இது வந்து எம்பசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுன்னா நாடும் போலியாக தான் சொல்லியிருப்பாங்க போல. வெஸ்ட் ஆர்டிகா, ஏதோ போல்வியா, லொடோனியான்னு ஏதோ இல்லாத நாடு பேர்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் நான் தான் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஹர்ஷ்வர்தன் ஜெயின்னு ஒருத்தர் வந்து இதில் வந்து மூளையாக செயல்பட்டிருக்காரு. அவர் நான் தான் அம்பாசிடர்னு சொல்லி மோடியோட இருக்க மாதிரி படங்கள் ஃபோட்டோலாம் மார்க் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் போலி தான். ஃபோட்டோவை சொன்னேன், அந்த ஃபோட்டோவும் போலியாக போட்டு நிறைய பேர் வந்து பணமெல்லாம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க. நிறைய கரன்சி எல்லாம் அங்கேருந்து வெளிநாட்டுக்கெலாம் போனதெல்லாம் இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவரை கைது பண்ணி நிறைய லக்ஸுரி கார்ஸ்லாம் வேற எடுத்திருக்காங்களாம். ஆமாம், அவர் வீட்டு முன்னாடியே ஒரு 5-6 கார் வந்து நிற்கிது. பில்டிங்கே பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. இதெல்லாம் கூகுளில் தேடி பார்த்தா இந்த நாட்டெல்லாம் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையை பயன்படுத்தி அரசியல்வாதிகளும் சரி, இந்த மாதிரி போலி நபர்களும் சரி ஏமாத்துறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. சிக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா சிக்கிடுவாங்க.